சூப்பர் சாஃப்ட்டாக டேஸ்டியாக ஸ்பாஞ்ச் மாதிரி ஒரு கேக் ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு சூப்பராக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க? வாங்க பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அந்த மிக்ஸி ஜாரில் ஒரு 3/4 கப்பு சீனி சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப்பு ரீஃபண்ட் ஆயில், அதோட நம்ம என்ன செய்யலாம்னா 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் போட்டு 1/2 கப்பு மைதா மாவு, ஒரு சிட்டிகை உப்பு, அதோட பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சிக்கலாம். ஜலிச்சிட்ட பின்னாடி கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கிறதுக்கு தண்ணி வேணால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி பாலே சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப்பு பாலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு அதோட ஒரே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து பாருங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். அதோட எலுமிச்சைப்பழம் ஜூஸு ஒரு அரை எலுமிச்சைப்பழத்தை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுட்டு கேக் டின்னில் ஊற்றிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சிட்டு என்ன செய்யலான்னா நம்ம டூட்டி ஃப்ரூட்டி மேலே தூவி விட்டுட்டு ஒரு 35லேருந்து 40 நிமிஷம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் பேக் பண்ணி பாருங்கள். சூப்பர் சாஃப்டான கேக் ரெசிபி ரெடி ஆயிரும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.